யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்ஸ் எல்லாம் வேறு லீவில் ஆற்றுல இருக்கா. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். என்னென்னு கேட்டீங்கன்னா, சேமியா பாயசம். சேமியா பாயசத்தில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதில் சாக்லேட் போட்டு சேமியா பாயசம். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் சாக்லேட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதில் சாக்லேட் போட்டு சேமியா பாயசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன இன்றைக்கி திடீர்னு பாயசம் எடுத்துட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? எஸ், என்னோடய டாட்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவே சேமியா பாயசம். அவளோட பர்த்டே. ஸோ அது அதை ஷூட் பண்ணரிச்சு அப்படியே உங்களுக்கு இது பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி சேமியா பாயசம் எப்படி பண்ணுறது, சாக்லேட் சேமியா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துப்போம். ஒரு 10-12 முந்திரி பருப்பு. பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி குழந்தைகள்லாம் லீவில் இருக்கிறதே அவளுக்கு என்ன தான் இது பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப அதுகள் போர் அடிச்சுன்னு இருக்கும். ஸோ இதை மாதிரிலாம் நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக சாப்பிடுவா. ஸ்வீட்ஸ் எல்லாம் குழந்தைகள் மட்டுமே இல்லை, பெரியவாளுக்கும் பிடிக்கும். நிறைய பேரால் சாப்பிட முடியறதில்ல, அவ்வளோதானே வழியே. விட்டா எல்லாருமே ஸ்வீட் எடு கொண்டாடும் பண்ணுறதுல தான் எல்லாருமே இருப்போம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இதை இந்த நெய்லேயே ஒரு 100 கிராம்ஸ் சேமியா போடுறேன். ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக, ஏற்கனவே வறுத்த சேமியா தான் இது, இருந்தாலும் இந்த நெய்யில் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நான் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேக விடுவேன். நீங்கள் பாலை விட்டே விடக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன்னா, தண்ணி விட்டு சேமியாவை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சேன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். இது வெறும் டிரெக்டாக பால்லே விட்டால் அவ்வளோ தூரம் அது ஆகாது. இது வேறு வேறையாக கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அதை முதல்ல வேக விடலாம். சேமியா முங்குற அளவுக்கு விட்டுருக்கேன். நல்லா கொதித்து இது வேகட்டும். அதுக்கப்புறமா பால் 1 லிட்டர் முன்னாடியே காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த பாலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் மில்க்கு தான், ரொம்ப இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபேட் மில்கெல்லாம் எடுக்கல. நார்மலாக நம்ம தினப்படிக்கை காஃபி டீ சாப்பிடுவோம், அந்த பால் தான். இது நல்லா கொஞ்சம் கொதித்து வேகட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இந்த சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா? இதை நீங்கள் அப்படியே போட்டு பாலில் விட்டு கொதிக்க விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இது அப்படியே வேகாது. அப்படியே குச்சியாக நின்றுருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பாயசம் எடுக்கிறதே மேலே இந்த பாலோட இது மட்டும் வரும், அடியில் இந்த சேமியாலாம் அப்படியே தங்கி போயிடும். அப்புறம் இதை யாருமே சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணுவா. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நல்லா தண்ணி விட்டு, தண்ணி எத்தனையும் பத்துற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துட்டு இப்போ பாலை விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது 1 லிட்டர் பால். இதை அப்படியே ஆட் பண்ணுறேன். 100 கிராம் சேமியாவுக்கு 1 லிட்டர் பால் சரியாக இருக்கும். இப்போ பாலோட இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஈஸியாக கொதிக்கட்டும். அப்போ தான் அது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒன்றா இதாகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கோகோ பவுடர், இதுக்கு ஏலக்காய் பொடி வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த கேட்பரிஸ் கோகோ பவுடர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சாக்லேட்ஸ் இருக்குது, நீங்கள் சாக்லேட்டை போடுறீங்கன்னா நீங்கள் சாக்லேட் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ரொம்ப க்ரீமியான ஒரு இதில் இருக்கும். நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணி இதோட கண்டென்ஸ்ட் மில்க்கும் 200 ml ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ இது கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறதுனால ஒரு அடிஷ்னல் ரிச்சோட ஒரு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வேகட்டும், கொதிக்கட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இது நல்லா கொதித்து ஒரு
கெட்டியாகவும் எடுத்து உங்களுக்கு பால் பார்த்தாலே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கு இது இப்படி கெட்டியாக இருக்குன்னு. சேமியாவும் பால் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இந்த இதில் இந்த 200 ml கண்டென்ஸ்ட் மில்கை விடுறேன். நான் தான் உங்கள்கிட்டலாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லை, யாருக்காவது பிறந்த நாள் இல்லை வெட்டிங் டே அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த மாதிரி சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசம்லாம் பண்ணுவேன். யாருக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுவேன். ஆனால் சுவாமி நைவேத்தியத்துக்குன்னு மட்டும் நான் இதை வைக்க மாட்டேன். சுவாமி நைவேத்தியத்துக்கு மாம்பழம் வாழைப்பழம் இதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். ஸோ சேமியாவும் ஜவ்வரிசியும் பண்ணினாலே நான் சுவாமி நைவேத்தியத்துக்கு எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஏன்னா சேமியா வந்து முன்னாடியே தண்ணி விட்டு அதை புழிஞ்சு அதை காய வச்சு எல்லாம் பண்ணுறதுனால அதில் வந்து அதுவுமே உங்களுக்கு சுவாமிக்கு இதாகாது. ஜவ்வரிசியும் அப்படி தான். அது வந்து மரவள்ளிக்கிழங்கை வேக வச்சு அதை இது பண்ணி அதை பவுடர் பண்ணி அதை திருப்பி உருட்டி அதை வேக விட்டு அதை திருப்பி ட்ரை பண்ணி இதெல்லாம் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்கிறதுனால இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸ்ட் அப்படிங்கிறதே சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இதில் நம்ம சொல்லலாம். ஜென்ரலாக அவன் படைத்த நல்லவைகளில் அவனுடைய திருஷ்டிக்கு நல்லதை கொடுத்துட்டு நம்ம பார்க்குறோம் தானே மாமி சொல்லுவேன். இதெல்லாம் நல்லது தானே அப்படின்னு சொல்லலாம். நம்ம இருந்தாலும் நம்மளுடைய மனசுக்கு இதெல்லாம் வந்து முன்னாடியே பண்ணினது கொஞ்சம் பழசு, அதனால் சுவாமிக்கு நைவேத்தியம் வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. அவாவா சௌகரியம். உங்களுக்கு அது ஓகேன்னு சொன்னால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ஸ் மில்க் விட்டு ஒரு 2 minutes நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா அதுவும் இதோடு நல்லா சேரணும், அதுக்கு தான். ஸோ இது நல்லா அப்படி கொதிக்கிறதுக்கு அப்புறமா கோகோ பவுடர் நல்லா ஒரு 2 tablespoon கிட்ட போடுங்க. சாக்லேட் பவுடர் நம்ம அப்படியே போட்டோன்னா அது கரையாது. ஸோ இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கலங்கோ. இப்படி விஸ்க் இல்லை அப்படிங்கிறவா வந்து நீங்கள் வெளியிலேயே ஒரு கரண்டி பாலை விட்டு இதை கரைச்சி இதில் விட்டுறேன்னா விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். ஜோரான சாக்லேட் சேமியா பாயசம் தயார். இது அப்படியே நல்லா சில் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தேன்னா கூட ஹாப்பியாக சாப்பிடுவா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி. இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் 200 ml விட்டுருக்கேன், அதுவே போரும். ஏன்னா சாக்லேட்டில் வேறு கொஞ்சம் ஸ்லைட்லி சுகர் இருக்கும். இதுக்கு மேலே சர்க்கரை வேணுங்கிறவா நீங்கள் 1 or 2 tablespoon வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது கரெக்டாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எல்லோரும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.